வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். தேவமாதா தமது திருமைந்தனிடம் அடைந்த சந்தோஷத்தை தியானிப்போம். கன்னிமரியாள் தமது மைந்தனை பார்த்தபொழுது அடைந்த சந்தோஷம். மிகுந்த நேசமுள்ள கன்னிமரியாள் அளவில்லாத அன்புக்குரிய தமது மைந்தனாகிய இயேசுவை பார்த்தபொழுது ஆத்துமமானது மிகுதியான சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டது. எல்லா மனிதரிலும் சௌந்தரியமுள்ளவராயிருக்கிற இயேசுநாதரிடத்தில் சகல இஷ்ட பிரசாதங்களும் ஞானத் திரவியங்களும் தேவ லட்சணங்களும் அடங்கியிருக்கிறதென்றும் அவர் உலகத்தை ரட்சிக்கிறதற்கு அனுப்பப்பட்டவரென்றும் எண்ணிக்கையில்லாத ஆத்துமங்களை மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போவாரென்றும் அவர் மெய்யான சர்வேஸ்வரனாகையால் மனுக்குலத்தார் எல்லோரும் அவரை ஆராதிப்பார்களென்றும் கன்னிமரியாள் அறிந்து மகிமையை அவர் அடைந்ததினால் சொல்லிலடங்காத மகிழ்ச்சி வணக்கத்துடன் அவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள். இவ்வாறு நாமும் திவ்ய நன்மை வாங்கும்பொழுது தேவமாதாவின் திருமைந்தனாகிய இயேசுநாதர் நமது ஆத்துமத்தில் வருகிறார் என்பது நிச்சயமாயால் மிகுந்த பக்தி வணக்கத்தோடும் சிநேகத்தோடும் அவரை உட்கொள்ள கடவோம். அவரோடு பேசின பொழுது அடைந்த சந்தோஷம். கன்னிமரியாள் தமது திருக்குமாரனோடு சல்லாவித்த பொழுது மிக்க மகிழ்ச்சியடைந்தார்கள். வேதத்துக்கடுத்த சத்தியங்கள், திருச்சபையில் ஸ்தாபிக்கப்படும் ஒழுங்குகள், அதில் நடக்கப்போகும் அதிசயமான வர்த்தமானங்கள், வேத சாட்சிகள் தங்கள் பிராணனை கொடுக்கப் போகும் அதிசயத் துணிவு, உலக முடிவு பரியந்தம் எண்ணிக்கையில்லாத மகாத்துமாக்கள் செய்யும் புண்ணியங்கள் ஆகிய இவைகள் எல்லாவற்றையும் இயேசுநாதர் தமது அன்னைக்கு வெளிப்படுத்தினார். கன்னிமரியாயோ அவருடைய வார்த்தைகளை மிகுந்த வணக்கத்தோடு கேட்டு அவர் திருவுளம் பற்றினவைகளையெல்லாம் இடைவிடாது தியானித்து மிகவும் மகிழ்ந்தார்கள். வேதத்திலுண்டான சத்தியங்களை கிறிஸ்தவர்கள் அடிக்கடி தியானித்தால் ஞான சந்தோஷத்தை அடைவார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் அழிந்து போகிற உலகக் காரியங்களின் மேல் கவலை வைத்து அழிவில்லாத வேத காரியங்களின் மட்டில் அசட்டையாக இருந்தால் பிரயோஜனம் என்ன? அழிந்து போகிற சரீரத்துக்காக வெகு பிரயாசைப்பட்டு முடிவில்லாத நித்திய வாழ்விற்கு வழியாயிருக்கிற வேதத்தை அறியாதிருந்தால் பலனேது? ஆகையால் வேத ஒழுங்கின்படி நடக்கும்படிக்கும் வேத காரியங்களை பக்தியோடு தியானித்து அறியவும் அவைகளை உறுதியாய் விசுவசிக்கவும் வேண்டிய உதவிகளை தேவதாயாரிடம் கேட்கக் கடவீர்களாக. அவர் தம்முடைய வேதம் போதிக்கிறதைக் கேட்டபொழுது அடைந்த சந்தோஷம். இயேசுநாதர் வேதத்தை போதிக்கும் பொழுது கன்னிமரியாள் சந்தோஷமடைந்து தமது குமாரன் எண்ணிலடங்காத அற்புதங்களை செய்கிறதையும் அவரை பின்செல்ல திரளான சனங்கள் வருகிறதையும்
ஆரோக்கியத்தை அடைவதற்காக அவரை பிணியாளர் தேடுகிறதையும் எங்குமுள்ள மனிதர் அவருக்கு புகழ்ச்சி நமஸ்காரம் ஆராதனை செய்கிறதையும் தேவமாதா கண்டு மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள். அன்றியும் இயேசுநாதருடைய சீஷர்களும் அவருடைய திருவாக்கியங்களை அதிசயத்தோடு கேட்டவர்களும் அவரால் பிணி தீர்க்கப்பட்டவர்களும் ஏன் உயிர் பெற்றவர்களும் தேவமாதாவிடத்தில் வந்து வணங்கி அப்பேற்பட்ட குமாரனை பெற்றதினால் தோத்திரம் சொல்லி பேறு பெற்றவர்கள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் புகழ்ந்து வருகையில் அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். நாமும் கன்னிமரியாய்க்கு மகிழ்ச்சி வருவிக்க வேண்டுமென்ற ஆசையோடு நமக்காக பெற்ற குமாரனை குறித்து அன்னைக்கு தகுதியான மங்கள வார்த்தையை சொல்லக் கடவோம். ஜெபம். என் திவ்ய தாயாரே, என் பேரில் மிகுந்த அன்பு வைத்து எனக்கு எண்ணிக்கையில்லாத உபகாரங்களை செய்து இஷ்டப்பிரசாதத்தால் வருகிற மன அக்களிப்பை என் ஆத்துமத்தில் விளைவிக்கும்படிக்கு எவ்வளவு பிரயாசைப்பட்டீர். நான் உமக்கு சந்தோஷம் வருவிக்கத்தக்கதாக இன்று வரையில் எதிலும் பிரயாசைப்பட்டவன் அல்ல. ஆகையால் உமது திருமைந்தனாகிய இயேசுநாதர் வெளிப்படுத்தின வேத சத்தியங்களை இனியேனும் அறிந்து விசுவசிக்கவும் அதன்படி நடக்கவும் ஆசையாயிருக்கிறேன். இயேசுநாதரிடத்தில் நீர் அடைந்த சந்தோஷத்தை பார்த்து என் ஆசை நிறைவேறும்படி என் பேரில் தயவாயிருந்து எனக்கு உதவி செய்தருளும். ஆமேன். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின்
மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.